அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலோட சேஃப்டி செட்டிங்ஸ் 3 செட்டிங்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டே பை டே நிறைய ஹேக்கர்ஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா ஹேக்கர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நிறையா வந்து ஹேக்கர்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம மொபைலில் நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 செட்டிங்ஸ் எடுத்து வந்திருக்கிறேன். ஸோ இந்த 3 செட்டிங்ஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போயிருங்க. ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம இருக்கிற அப்ளிகேஷன் செட்டிங்ஸில், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வர மொபைல் எல்லாமே சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க. மொபைல்காரங்களே வந்துட்டு மொபைலில் இப்போ எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் அந்த பிராண்டில் வந்துட்டு அவங்க சேஃப்டி செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து சேல்ஸ்க்கே வந்து மொபைல் வந்து வருது. ஸோ அப்படி வந்து நம்ம இருக்கிற செட்டிங்ஸை வந்து நாம்ளே வந்து ஒரு சில பேத்துக்கு தெரியாது. ஸோ ஒரு சில பேத்துக்கு ஏன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எல்லார் கையிலையுமே ஆண்ட்ராய்டு இருக்குது. ஸோ ஒரு அன்எஜுகேட்டடு ஒரு ஃபார்மராக இருக்கட்டும், ஸோ நான் ஃபார்மர்னு இழிவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அன்எஜுகேட்டடாக இருக்கட்டும், ஸோ அவங்கள்ட்ட கூட வந்துட்டு நம்ம வந்து மொபைல் ஃபோன் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது தெரியாது. ஸோ இந்த செட்டிங்ஸ் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு வந்து அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம ஏதோ மெசேஜ் வருது, ஏதோ ஒன்று போகுது, ஏதோ ஓடிபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து கூகுள் வந்து ஜிமெயில் வந்து நாம் வந்து லாகின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறது தான் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கூகுள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கூகுள் சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆல் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆல் சர்வீஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கிறதே வந்து முக்கியமான ஒரு செட்டிங்ஸ். ஸோ இந்த கேஸ்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா, உங்கள் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கே தெரியாமல் வேறு ஒருத்தங்க கேஸ்ட் பண்ணுறது. அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ஒரு டிவியில் கனெக்ட் பண்ணும்போது அந்த மிரர் கேஸ்டிங் வந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த கேஸ்டிங் ஆப்ஷன். ஸோ இந்த கேஸ்டிங் ஆப்ஷன் ஆஃபில் இருந்துச்சுன்னா, டிசேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது எனேபிள் பண்ணி வச்சிங்க. ஸோ எனேபிள் பண்ணி வச்சதா மட்டும்தான் வேறு யாராவது உங்கள் ஃபோனை வந்து கேஸ்டிங் பண்ணாவே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இதிலே வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? இதிலே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஸோ வேறு ஏதாவது மொபைலில் வந்து கேஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு எவனோ ஒருத்தன் ஆக்சஸ் பண்ணுறான் உஷாராருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஒரு செட்டிங்ஸ் என்ன செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு மேலே சேர்ச் வந்து செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். செக்யூரிட்டி அப்டேட் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், செக்யூரிட்டி அப்டேட்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செக்யூரிட்டி அப்டேட்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வியூ அப்டேட் லாகான் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் எவ்வளோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிக்கும். ஸோ புதுசாக ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லேட்டஸ்ட் சிஸ்டம் வெர்ஷன் வந்து சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டு அங்கே புதுசாக ஏதாவது டவுன்லோட் இன்ஸ்டால் அப்டேட் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த கம்பெனிக்காரன் நீங்கள் எந்த பிராண்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்ட்காரன் என்ன பண்ணுவோன்னா, உங்கள் ஃபோனு அதாவது அவங்களோட கஸ்டமர்னா நீங்கள் வந்து உங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டே பை டே வந்து அவங்களோட சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி ப்ராசஸ் யாரும் ஹேக் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சிஸ்டம் இருக்கும், நாளைக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும், அப்படி மாற்றி இருந்தால் தான் ஹேக்கருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டே பை டே வந்து அவன் ஹேக்கர்ஸ்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் அவன் வந்து சிஸ்டம் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்டேட் பண்ணி ஏதோ ஒரு லிங்க் வந்து கொடுத்துட்டே இருப்பான். ஸோ நீங்கள் இதை அப்டேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனு இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியாக இருக்கும். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மூணாவது ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனா எதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும். நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில அலோவ்ஸ்லாம் கேட்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 லைனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ இது ப்ளே ப்ரொடெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மேலே காமிச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து சப்போஸ் ஏதாவது டேஞ்சரான அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா அது வந்து இதிலே காட்டி கொடுத்துரும். ஸோ ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கேன் வரும். இங்கே ஸ்கேன் வரும்போது ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ எதுவும் இல்லைன்னா நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்ட் வந்து இதிலே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ சில பேர் வந்து இப்போ ஏன் இதுக்காக நான் சொல்கிறேன்னா சில பேர் வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணும்போது அங்கே ஏகேபிஐ ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அது மூலிமா நிறையா வந்து ஹேக்கர்ஸ் வந்து உள்ளே வரும். ஏன்னா அதில் வந்து செக்யூரிட்டியே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதான் வந்து செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் படி தான் வந்து அவன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்குறான். ஸோ நீங்கள் ஏபிகே ஃபைலில் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் வந்து செக்யூரிட்டி சிஸ்டமே பேஸ் பண்ண மாட்டான். அவன் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து உன்னை ஹேக் பண்ணிட்டு உங்கள் ஃபைல்ஸ்லாம் திருடிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய 3 முக்கியமான செட்டிங்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் மொபைலை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கங்க. டெக்னாலஜியை வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.